இப்போ டாஸ்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். அந்த ஃபோட்டோ ப்ளீஸ். இது என்ன ரீக்ரியேஷனா? யார் இந்த வேலையை பார்த்தது? அற்புதமா பண்ணிருக்காங்களே. ஓகே, முதல்ல மேல இருக்கிற போட்டோ கதையை கேட்போம். இது எப்ப எடுத்தது மேடம்? கல்யாணம் தண்ணிக்கா இல்ல? இல்ல அது ஷாரிக் என் வயித்துல இருந்தான். சீமந்தம். ஓ, சீமந்தத்துக்கு எடுத்தது. ஆ, நான் வந்து உட்கார்ந்து மந்திரம்லாம் சொல்லி. ஓ, அவரே பண்ண அப்படியா? இல்ல அவரே பண்ண அப்படி இது வந்தாரு. prompting. அவர் வந்து ஒரு சொல்ல சொன்னாரு, அவர் சொல்லிட்டாரு. ஒரு ப்ராம்ப்டிங், அவர் ஹெல்பிங். ஆமா, நல்ல ப்ராம்ப்டிங்கா இருந்தது, நல்லா பேசினாரு. ஸோ அது சீமந்தம், அது அப்படியே பிறந்து கீழே உட்காந்துருக்கு. அது தீபாவளிக்கு 2-3 நாள் முன்னாடியா? தலை தீபாவளி. எங்க தலை தீபாவளி. ஆனா ஒரே மாதிரி இருக்கே, ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கே. யார் பண்ணீங்களோ தேங்க்யூங்க. ஆமா, அந்த போட்டோ அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருங்க எங்க மருமகளுக்கு. இது வந்து அப்பா அம்மா அந்த மாதிரி எடுத்தாங்கன்றதுக்காக எடுத்தியா இல்லை உனக்கே தோணுச்சா? நாங்க சும்மா எடுத்தா அவங்களா எங்கேயோ போட்டோ, அப்பா அம்மா போட்டோ தேடி அதுவா கொலாப் match பண்ணி. ஆயிருக்கு. ஆமா, match photo. ஆயிடுச்சு. அங்க ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் தான் இல்ல. ஆமா. ஓகே ஓகே. அப்போ மொபைல்லாம் கிடையாது. ஐயா, உங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்லுங்களேன் ஐயா. அதாவது வந்து உமா இருக்காங்கல்ல, உமா காமேஷ்னு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த பேர் வரும். என் தங்கச்சி உமா கிளாஸ்மேட்ஸ். ஓகே, தங்கச்சி ஸ்கூல்லேருந்து வந்தாலே உமா அப்படி பண்ணா, உமா அப்படி பண்ணா அப்படின்னு உமாவோட பேர் அப்பப்போ வரும். நானும் அப்பப்போ யாரா அந்த உமா, உமா அப்படின்னு பேசிட்டே இருப்போம். அப்படி அப்புறம் நான் ஃபாரின் போயிட்டேன். ஃபாரினுக்கு வந்து திருப்பி வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு இருக்கும்போது தங்கச்சியை சஜஸ்ட் பண்ணுறான், ஹீரோயினை உமா போடுறேன், இப்போ உமா அப்படின்னா. அப்படி நான் உமா பார்த்ததில்ல, ஆக்சுவலாக நான் பார்த்ததில்ல. அப்படி உமா வீட்டுக்கு பொண்ணு போக போகிற மாதிரி ஹீரோயினை பார்க்க போகிறோம். உமா வீட்டில் ஹீரோயினை பார்க்க, அந்த படத்துக்கு ஹீரோயினை ஃபிக்ஸ் ஆகி ஃபோட்டோ ஷூட் நடந்தது. படம் நடக்கலை, படம் கேன்சல் பண்ணி ஓடி போயிட்டாங்க. எங்கள் லவ் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. வேற படம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆமாம்.